வணக்கம் சொந்தங்களே. டாஸ்மார்க்லாம் பயங்கரமாக ரொம்ப ஆர்வமாக நான் டாஸ்மார்க் பற்றி ஒன்று ஒன்றும் கேட்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதில் வேலைக்கு போனேன், 2000 ரூபாய்க்கு போனேன், ரோட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். எவ்வளோ டெய்லியும் 10 ரூபாங்கும்போது இப்போ ஒரு ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபா வரைக்கும் அந்த 10 ரூபாயினாலேயே வரும். ஒரு ஆவரேஜாக 2000 பாட்டில் 3000 பாட்டில் விற்றாங்களா 30,000 ரூபா கடைக்கு. ஒரு நாளைக்கு 30,000 ரூபா அப்படிங்கும்போது மாதத்தில் ஒரு இதில் 10 லட்ச ரூபா கிடச்சிருக்கும். இவங்க அதிகபட்சமாக வாடகை எவ்வளோ கட்டிவிட போகிறாங்க? ஒரு 15,000 to 20, ஒரு 30,000 கூட வச்சுக்கோங்க. 10 லட்சம் கிடைக்குது. அந்த கட்டடத்து உரிமையாளருக்கு ஒரு 30,000 ரூபா கொடுப்பாங்க. அப்புறம் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் போட்டு வேலை செய்கிறாங்க, அவர் ஒரு 15,000, ஒரு 45,000. அப்புறம் கரண்ட்டு பில்லு அது இதுன்னு பார்த்தா கூட ஒரு 50,000 ரூபா தான் அதனோட செலவு. 9 லட்ச ரூபா மீதியாக கிடச்சிருக்கும். எந்த தொழிலையும் இவ்வளோ கிடச்சிருக்காது. இப்போ அதனால் அதை விட்டு வெளியே இப்போ நாட்டுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு முதல்வர் செய்கிறாருனா கூட, இதுக்கு முன்னே ஸ்டாலின் ஐயா இருந்தார், அவர் கூட வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா இவ்வளோ வருதுன்னே அவருக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்காது. ஏதோ 10 ரூபா தானே, அது என்னவாக இருக்கும், சரி ஏதோ செலவு பண்ணாங்க போலன்னு விட்டுருப்பார். அவர் நேரடி கண்காணிப்பில் எதுவும் பார்க்கல. விஜய் சார் வந்ததும் எவனாலையும் பொறுத்துக்கவே முடியல. நாம் கூட ஓட்டு போடும்போது சரி இவருக்கு போடுறோமே, இவர் ஜெயிப்பாரா மாட்டாரா, என்ன பண்ண போகிறாரு, நடிகராகிறாரு, என்ன தெரியும் அப்படிங்கிற மாரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். வந்து பின்றாருப்பா சும்மா. பெண்களுக்கு செம்ம பாதுகாப்பு, என்ன ஏதுன்னு உடனே கேட்கணும். இந்த அரசாங்க ஊழியர் இருக்கிறாருல்ல, எந்த அரசாங்க ஊழியராலையுமே இதை பொறுத்துக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தார், இது என்ன ஒரு ஏற்காட்டுக்கு போவார், சேலத்துலேருந்து போவார். அவர் போகிறதே இல்லை. அவருக்கு வந்து பார்த்திங்களா நடுநிலைப்பள்ளியே என்னமோ 82,000 சம்பளமா. அவர் ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணி அங்கே ஹெட்மாஸ்டராக வச்சுட்டு 15,000 அவருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இவர் போகிறதே கிடையாது. அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன இதை யாருமே கேட்க மாட்டாங்களா, எப்படி வேற ஆள் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதுவும் டயத்துக்கு போகிறதே இல்லை, டயத்துக்கு கூட லேட்டாக கூட போகிறதில்ல, அந்த மாதிரிலாம் இருந்துக்கிறாரு. இப்படி பார்த்தீங்கன்னா வந்து வாத்தியாருங்களாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், இந்த ஆஃபீஸில் இருந்தேன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லா துறையுமே யாருமே கரெக்டாக வேலை இது வரைக்கும் செஞ்சதே இல்லை போல் இருக்குது. நம்ம ஒரு ஃபைல் கொடுத்தா கூட அவங்க வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கூட அது எதுக்கு 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் மறுபடி போய் மனு கொடுத்து பிரச்சனை பண்ணணும். அங்கேயும் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. எந்த ஒரு நடவடிக்கையுமே கிடையாது. இப்போ எல்லோரும் வேலை செய்யணும். முதல்வரே 9:30 மணிக்கு போயிடுறாராம். 9:30 மணிக்கு போகும்போது சரி அந்த ஆஃபீஸர் கூப்பிடுன்னா அவர் அங்கே இருந்தால் தானே வருவார். அவர் அங்கே இருக்கிறதில்ல போலக்குது. அதனால் ஒரு 10 மணிக்கு கரெக்டாக வந்துடணும்னு சொல்லியிருப்பார் போலக்குது. இப்போ வந்து அரசாங்க ஊழியரே ஏன்டா இவர் போட்டோன்னு நினைப்பாங்க போல இருக்குது. ஆனால் மக்கள் எல்லாமே இவர் வந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 90% பேர் ஹாப்பினஸாக தான் இருக்காங்க. நம்ம ஓட்டு போட்டது ஓகே, சரி இவர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துட்டு போட்டுன்னு தான் நினைக்கிறாங்க மக்கள். அதனால் இந்த நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 10 லட்ச ரூபா ஒருத்தருக்கு ஆவரேஜாக வருமானம் வந்துட்டுன்ட்டு திடீர்னு அவருக்கு வந்து ஒரு 12,000 தான் சம்பளம் டாஸ்மார்க்கில். ஒரு 12,000 ரூபா தான் கொடுத்து அதை பண்ணுன்னா அவங்களால பண்ண முடியாது. ஒரு நார்மலாக ஒரு 400 ரூபாய் வச்சு வீட்டுக்கு எந்த பொருளும் வாங்க முடியாது. 1 லிட்டர் ஆயில் வாங்கினா 200 ரூபா போயிடுது. ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர் வீட்டில் இருந்தாங்களா கூட ஒரு 2 கிலோ 2.5 கிலோ அரிசி ஆகும். கிட்டத்தட்ட அந்த பேசிக் நீட்ஸுக்கு கூட ஒரு 500 ரூபா சம்பளம் இருக்கணும். ஒரு 500 to 15,000 அரசாங்க ஊழியர்னா யாராக இருந்தாலும் 15,000 to 20,000 நார்மல் பேசிக் சம்பளம் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு வேணும். அதனால் தமிழக முதல்வர் திரு விஜய் அண்ணா அவர்கள், நாங்கள் அண்ணான்னு கூப்பிட்டு அப்படி தான் வருது. அவர் வந்து உங்கள் பிள்ளைன்னு தான் சொல்லிக்கிறாரு. அதனால் எங்கள் அண்ணன் தான். அதனால் ஒன்றும் இல்லை, ஒரு 20,000 பேசிக் சேலரியை நீங்கள் மாற்றணும். இல்லைன்னா அந்த லஞ்சத்தை ஒழிக்கவே முடியாது. அவங்களால வந்து ஒரு பேசிக் நீட்ஸ் வேணும் இல்லையா? அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க கேட்குறத அந்த சம்பளத்தை கொடுக்கணும். நான் நடத்த மாட்டேன்னு சொல்கிறத உடனடியாக வேலையை விட்டு தூக்கிடணும். யாருக்கும் பாரபட்சம் பார்க்க தேவையில்லை. ஒரு 10,000 கிடைக்கு இங்கே நாட்டில் ஆளுங்க வேலைக்கு ஆள் இல்லாதெல்லாம் இல்லை. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு செய்கிறதுக்கு நிறையா பேர், நிறைய இளைஞர்கள் முன்னாடி இருக்காங்க.
எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர், லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. இதில் செய்ய முடியலையா உடனே அவங்கள வந்து தூக்கிடுங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. டாஸ்மார்க்கு எப்பவுமே நாட்டை சுத்தமாக ஒழிச்சு கொண்டு போகுமே தவிர இது என்றைக்குமே நன்மை பயக்கவே பயக்காது. அதனால் விஜய் அண்ணா அவர்கள் யாராச்சும் தொந்தரவு கட்டினா உடனடியாக எங்களை வேலையை விட்டு தூக்குங்க. பொதுமக்கள் இதுக்கு ஏகோபித்த வரவேற்பு, கொஞ்சம் நஞ்சம் யாரை கேட்டாலும் சந்தோஷமாக தான் சொல்கிறாங்க. ஒரு மனுஷர் கூட எங்களுது ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பையன் தண்ணி அடிச்சுட்டு அந்த தாய் படுற வேதனையை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஐயோ நம்ம பிள்ளைங்களும், நான் எங்கள் வீட்டுக்காரிகிட்ட கூட சொன்னேன், அவன் என்ன வேணால் பண்ணட்டும், சொத்தெல்லாம் கூட எழுதி கொடுத்துடலாம், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அப்போ நம்ம பிள்ளைங்க பெருசாக வரும்போது கண்டிப்பாக தண்ணி அடித்து பழகிருக்கவே கூடாது அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரிகிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன். அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்தமாரி இந்த சாராயத்துக்கு, போதைப் பொருளுக்கு எந்த காலத்துலேயும் எப்பயுமே யாருமே உறுதுணையாக இருக்கக்கூடாது. மக்கள் அதை யாரும் ஏற்றுக்கவும் இல்லை. விஜய் அண்ணா அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இதை நல்லதாக செய்கிறாரு. இது யாருக்காகவும் எதுக்காகவும் அரசாங்கம் பயப்படக்கூடாது. டாஸ்மார்க்கை வந்து 4000 கடை நிப்பாட்டுவோம், வருமானம் வராதுன்னு சொல்கிறான். அந்த பேர் வருமானமே தேவையில்ல, எங்களுக்கு யாருக்கும் எந்த இலவசமும் வேணாம், அதை நிப்பாட்டுங்க. அதில் வர்ற இலவசம் தேவையே இல்லை. அதனால் ஒரு நார்மலாக வந்து விஜய் அண்ணாவுக்கு பெண்களோட வரவேற்பு மிக மிக அதிகமாக இருக்குது. இப்போ எப்படி ஒரு 2500 கொடுக்குறேன்னு சொன்னார், அதை வந்து ஏன் இன்னும் கொடுக்கலன்னு கேட்டால், அவர் கொடுக்க வேணாம், என் புள்ள பொறுமையாக கொடுக்கட்டும், இல்லைன்னா அவனையும் வச்சுக்கிட்டோம், தேவையே இல்லை. மற்ற விஷயத்த குடிநீர் வசதி 50 ஆண்டு 70 ஆண்டுன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு பைப்பு போட்டு தண்ணி ஒழுங்காக வீட்டுக்கு கொண்டாந்து சேர்த்தறதுக்கு கொடுக்க தெரியாதா? அதாவது டிச்சு தண்ணி அது இதெல்லாம் கலந்து வருது, மலம் கலக்கிறது, இதெல்லாம் அரசியல் கால் பிரச்சனையால் பண்ணுறது. அதனால் நீங்கள் இந்தமாரி ஒரு தலைபட்சமாக இல்லாமல் முழுசாக இந்த கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் நன்மை பயக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இது எல்லாருமே வந்து வரவேற்கிறாங்க. விஜய் அண்ணா நீங்கள் வந்து யாருக்கும் பயப்பட தேவையில்ல, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.